அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஜூன் மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் இருந்தால் தற்சமயம் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். மேசராசி என்பவர்களுக்கு மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். மேசராசி என்பவர்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சில அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயல்களை மேற்கொள்ளும் போதும் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சந்திரன் வருவதால், அதுவும் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குருமுகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் உண்டாகும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். தாங்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நல்ல விதமாக முடிவுக்கு வரும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி என்பவர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது. சில அன்பர்கள் தகாத வழியில் செல்வதால் வீண் வம்பு சண்டைகளுக்கும் அவமானத்திற்கும் ஆளாக நேரிடும். ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏதிலும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழி வகைகள் கிடைக்கும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும்.
புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வெகு நாட்களாக திருமணத்திற்காக காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். தாங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் நிதானத்துடன் செயல்பட்டாலே போதும். அனைத்தும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறும். தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தனவீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மனமகிழ்ச்சிகள் இருக்கும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் நல்ல லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். இழந்த பொருள்களும் திரும்ப கிடைக்க பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். மற்றவர்கள் பாராட்டும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பவர்கள் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். வாக்குறுதிகளை கொடுப்பதில் கூடுதல் கவனம் தேவை. தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு ஏற்படும். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சில சிம்மராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் இருந்தால் தற்சமயம் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் முடிந்து நல்ல லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். நீண்ட காலமாக எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு சில அன்பர்களுக்கு கிடைக்கும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தாங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய பதவி தங்களை தேடி வரும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் பேசுவது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். வாக்குறுதிகளை கொடுப்பதில் கூடுதல் கவனம் தேவை. ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை முதல்
ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தனம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசி 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் பகைவர்களை பாராட்டும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு ஏற்படும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்கள் தற்சமயம் யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக இருப்பார்கள். சில அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நில புலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். பொருள் வரமும் பணவரமும் நன்றாக இருக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பணம் விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். பேச்சில் கவனம் தேவை. அவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது தங்களுக்கு மிக மிக நல்லது. ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும்
எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். சில அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். குல தெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சண்டையிடாமல் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் சிறப்பு கவனம் தேவை. ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகம் ஆகும். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரமும் நன்றாக இருக்கும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு அமையும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் இடையில் ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையிலும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் இருந்தால் தற்சமயம் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். முகம் கொடுத்து பேசாதவர்களும் கூட தற்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். சில அன்பர்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில தனுசு ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் தோன்றும். வீண் பழி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்கள்
செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். குல தெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலவுலன்களின் சேர்க்கையும் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தெய்வ வழிபாடு கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி என்பவர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தீவிரர்களுடைய தொடர்பும் அதனால் சில தீமைகளும் ஏற்படும். சில அன்பர்களுக்கு நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட இழக்க நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குமியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதியான சனி பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்களுக்கு தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். வேலை செய்யும் இடத்திலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணியினை மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். சில கும்பராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். நெருக்கமான உறவினர்களது பிரிவு ஏற்படும். தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களால் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு இருந்து வந்த நாட்பட்ட நோய்கள் தங்களை விட்டு அகலும். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு செயலை மேற்கொள்வதாக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும்.
குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி அன்பர்களுக்கு தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி அன்பர்கள் தற்சமயம் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு செயல்களை மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலப்பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தங்களுக்கு இருந்து வந்த நோய்கள் தங்களை விட்டு அகலும். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்களும் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும், கௌரவம் உண்டாகும், மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும், ஏராளமான பொருள்வரமும் தனவரமும் ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜூன் மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். மேசராசியில் செவ்வாய் அமர்ந்தும், ரிஷப ராசியில் குரு பகவான் அமர்ந்தும், ரிஷபம் மற்றும் மிதுன ராசியில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் அமர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்தும், கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்தும், மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை 4:05 முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு 1:40 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு 1:40 முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் 1:01 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் 1:01 முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி இரவு 12:39 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூன் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 12ஆம் தேதி வருகின்றது.